போட்டு காட்டி திருநூறு போட வேண்டாம். மாரியம்மா மக்கள் கூரை கேட்க ஓடிவமா, கீழே விழுந்துருவாங்க, பிடிச்சிருக்கு. பின்னல் போடும்போது கீழே விழுந்துருவாங்க, கீழே விழுகாம பிடிக்கணும். முதல் கரகமாக நார்த்தாமலையில் வரக்கூடிய நார்த்தாமலை மொத்து மாரியம்மன் இருக்க போகிறது. அடிவராகி எங்க குடிக்கொண்டிருக்கின்றாய் நார்த்தாமலை முத்துமாரி. சாமியாரவங்க சொந்தக்காரங்க போல பெண்கள் உள்ள பக்கத்தில் வாங்குவா. கரகத்தை இறக்கும் போது சாமி ஆடிட்டு இருக்கவங்க கீழே விழுந்துருவாங்க. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் தயவு செஞ்சு தள்ளி உட்காருங்க. உட்கார்ந்தா எல்லாரும் பார்க்கலாம். நீங்க ஒத்தரவு கொடுத்தா தான் நாங்க நல்லா பண்ண முடியும். உட்கார்ந்தா எல்லாரும் நல்லா பார்க்கலாம். உட்காருங்க. ஏன்னா பின்னால் இருக்க உங்களுக்கு தெரியாது. உட்காருங்க. குழந்தைய பிடிச்சிக்குங்க. முதல் கரகமாக நார்த்தாமலை முத்துமாரி அடிவத்தாயே நார்த்தாமலை எல்லையிலே நீதம் அவள் கொண்ட முத்துமாரி. சாமி அப்படியே இந்த ஊர் மக்களையும் நாட்டு மக்களையும் அந்த குடும்பத்தையும் காத்து வச்சுக்க வேண்டும் தாயே. எந்த ஒரு பேய் பிள்ளை சுனைய வேண்டாத தெய்வம் காத்து கருப்பு என்னவாக அண்டிருந்தாலும் இத்துடன் அந்த குடும்பத்திலிருந்து விலக வேண்டும் தாயே மகமாயி. இரண்டாவது கரகமாக திருப்பப்பிள்ளை வளக்கூடிய முத்துமாரியம்மன் இருக்கப்படுகிறது. அப்படியே ஆத்தாளுக்கு பிடித்தது கொண்டபை சத்தம் சத்தம் அப்படியே கைதட்ட அமல்படுத்தலாமே. ஆத்தாளுக்காக மனிதனுக்கு மனிதன் வைக்கப்படலாம். நம்ம ஊர் வளரக்கூடிய தெய்வம் தெய்வத்துக்கு வைக்கப்படக்கூடாது. அதை கைதட்ட அமல்படுத்துங்க, குழந்தை போடுங்க, விசில் அடித்து அமல்படுத்துங்க தாகி. இரண்டாவது கரகமாக திருப்பப்பிள்ளை வளக்கூடிய திருப்பப்பிள்ளை முத்துமாரி திருவப்பூரி எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி. அந்த பொண்ணு ரெண்டு நிப்பாட்டுங்க. அந்த ரெண்டு பொண்ணு நிப்பாட்டுங்க. மூன்றாவது கரம் வகை கொன்னையூர்ல வரக்கூடிய கொன்னையூர் முத்துமாரி எப்படி வருவாள்? கொத்தமல்லி அம்மை போட்டு மக்களை காத்து ரசிக்கக்கூடிய தையகப்பட்டவள் கொன்னையூரி நாலாவது கரமாக எழுந்திரப்பட்டி வளக்கூடிய எழுந்திரப்பட்டி மத்து மாரிமகர் என்க போகிற தாயே. எழுந்திரப்பட்டி மத்து மாறி இப்படி வருமா ஓட்டி வரப்பட்ட தாயே. எழுந்திரப்பட்டி எல்லையில் தாயே தாயே
ஒழுங்கு ஆடட்டும். ஐந்தாவது அண்ணே, அப்படியே நீங்க வைத்தூர் கொஞ்சம் விடுங்க, அப்படியே விடுங்க. வைத்தூர் முத்துமாரி தள்ளி நின்னுங்க, அப்படியே வைத்தறி அம்மை போட்டு அப்படியே தள்ளி வைத்தம்மை நின்னுங்க. விளையாட்டு நல்லா தள்ளி நின்னுங்க. வைத்தறி அம்மை போட்டு வைத்தம்மை பார்க்கக்கூடிய வைத்தூர் முத்துமாரி உன்னுடைய ஆட்ட ஆங்கர கோபத்தோடு ஆட்டி வந்து உன்னுடைய கரகத்தை இறக்கி வைக்க வேண்டும் தாயே. தாயே, வைத்தூர் முத்துமாரி வைத்தறி அம்மை போட்டு பார்க்கக்கூடியவள் எப்பொழுது ஆங்கர கோபத்தோடு ஆடி வந்து உன்னுடைய கரகத்தை இறக்கி வைக்க வேண்டும் தாயே. வைத்தூர் எல்லையிலே நீதான் ஆங்கர முத்துமாரி இப்பொழுது இரண்டு கிரகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. எந்த ஊரில் வாழக்கூடிய தெய்வம் கண்ணபுரத்துக்கார மாரியம்ம கிரகமும் சமயபுரத்தில் வாழக்கூடிய சமயபுரத்து மொத்த மாரிய கிரகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அக்கா தங்கை இருவரும் ஆடக்கூடிய இந்த கிரகம் ஆறாவது கிரகம் கண்ணபுரத்தில் வாழ்ந்தே கண்ணம்மை பார்த்து காத்து நிற்கக்கூடிய தாயகப்பட்டவள் இப்பொழுது ஆடி வந்து உன்னோட கிரகத்தை இறக்கி வைக்க வேண்டும் தாயே. அப்படியே குழம்பு போடுமா? கண்ணபுரத்துக்கு கை தட்டுங்க. எல்லாம் கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க. அம்மா கண்ணபுரத்தால் ஆட்டி வர வேண்டும் தாயே. தாயே, கண்ணபுர எல்லையிலே நீதான் அவகண்ட முத்துமாரி. கண்ணம்மை பார்ப்பவனாக வேறு மகமாரி. ஓம் சக்தி ஓம் சொல்லுது. ஆறு கரகம் இறங்கி விட்டது. ஆறு எண்ணெய் கிளை கண்ணி சாஞ்சால் சமயபுரம். அந்த சமயபுரத்திலே ஆமா ஆங்கார கோபத்தில் ஆடி வந்து உன்னுடைய கரகத்தை இறக்க வைக்க வேண்டும் தாயே. சற்று நேரம் உன்னுடைய ஆட்டம் செயல்பட்டு ஆட வேண்டும். கொஞ்சம் ஆங்கார கோபத்தோடு ஆடி வந்து உன்னுடைய கட்டளை காக்க வைக்க வேண்டும் தாயே. ஆமா இப்பொழுது சங்கம் போருக்கு சொந்தத்தாரி சங்கம் முதலிலே வளர்ந்து சமயபுரத்திலே வளர்ந்து சங்கம் ஒரு அம்மை போட்டு காக்கக்கூடியவள். சங்கம் முதலில் எப்படி வருவாள்? சங்கம் முதலை விட்டு சங்க முதலில் மிரண்டவளே சக்திக்குரிய உமகவனே சூரகண்ணா பெரியே உலகின் தண்ணி கொடுக்க வேண்டாம். தண்ணி வச்சு முகத்துல அடிச்சு கொடுங்க. அருளாடி வர்றவங்களுக்கு யாருக்குமே தண்ணி கொடுத்துட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொடுங்க. நெல்லு சாமி. ஆமா நெல்லு கூப்பிடையில வரணும். நெல்லு இன்னும் உன்னுடைய ஆட்டம் தான் இருக்குது. அம்மா அப்போது ஆடு இப்போதைக்கு நெல்லு தாயி. அம்மா அப்படி இருப்பாருங்க. நீ தாண்ட உன் பிள்ளைகளை தாங்குமா சாமி. தெய்வம் அப்படியே எப்ப கூப்பிடுறோமோ அப்பவா கூப்பிட்ட குரலுக்கு மட்டும் அப்படியா கூப்பிடும்போது மட்டும் அப்படியே நெல்லு தாயி. ஆமா சாமி அப்படியே உட்காருங்க. 3 விடையல்கள் பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, சந்தன கருப்பு, எண்ணெய் கருப்புன்னு சொல்லக்கூடிய 4 கருப்பு சாமி நம்ம ஊருக்காக போட்டிருக்கோம். ஆமா 4 கருப்பு வருது. அதனால யாரும் தூங்க வேணாம், அப்படியே உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. ஆமா ஆளு வந்து குடிக்கிறதுக்கு நல்லா தரமான ஆளுகள் நினைச்சு 4 கருப்பு சாமிக்கு 1 கருப்பு சாமிக்கு 10 ஆள் வேணும், 40 பேர் வேணும். அப்படியே உட்காருங்க.
யாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது. அப்படியே உட்காந்து நாடகம் பாருங்க. சக்தி சுவாமி, அந்த சூரியன் அழிக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு ஏதோ ஆபத்துகள் என்றால் நம்ம அலைமலைக்கான விரை கருப்பணும், கொஞ்சமலைக்குள்ள சின்ன கருப்பணும், சந்தன கருப்பணும், எல்லை கருப்பணும் 4 பேர் வேட்டை மருத்தமாக வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களோட துணை அழைத்துக் கொண்டு அந்த சூரிய வதம் செய்துவிட்டு மீண்டும் தெய்வம் வந்து சேர வேண்டும். சக்தி அப்படியே ஆகட்டும் சுவாமி. வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவனே,
இல்லை. கூத்தாச்சி போல கோபுர கத்தாளவனத்தில் மைசா அரக்கன் என்பவன் ஆண்களை அழித்து வருகின்றான், பெண்களை கற்பை சூறாடி வருகின்றான். அண்ணவனை அழிப்பதற்காக இதோ என் சாமியின் கட்டளைப்படி